ராமநாதபுரம் சட்டப்பேரவை தொகுதி, ராமநாதபுரம் நகர்பகுதி, ராமேஸ்வரம், கீழக்கரை, மண்டபம், திருப்புல்லானி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில், உத்தரகோசமங்கை மங்களநாதர் சுவாமி கோவில் அமைஞ்சிருக்க தொகுதி. தொகுதி மக்களோட பிரதான தொழிலா மீன்பிடித்தல் இருக்கு. அதே போல் விவசாயமும் முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல தொகுதியில 1,52,412 ஆண் வாக்காளர்கள், 1,57,740 பெண் வாக்காளர்கள், 13 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 3,10,165 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா அதிமுக 6 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. அதற்கு பிறகு திமுக 5 முறை ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் 3 முறையும், மனிதநேய மக்கள் கட்சி சுயேட்சை தலா 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. தொகுதியில் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வேட்பாளராக களமிறங்கிய காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் 1,11,075 வாக்குகளை பெற்று ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் குப்புராம் 60,763 வாக்குகளை பெற்று தோற்றாரு. 50,312 வாக்குகள் வித்தியாசத்தில் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் ஜெயிச்சாரு. இப்போ தேர்தல் நெருங்க ராமநாதபுரம் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும்னு கேட்கலாம். பாசி வளர்ப்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மிக அவசியம். அதை செய்யணும். மண்டபம், தங்கச்சி மடம் இந்த பகுதிகளில் மீன் பதப்படுத்தக்கூடிய கிடங்குகள், குளிர்சாதன கிடங்குகள் அமைக்கப்படணும் அரசு சார்பில். சக்கரைக்கோட்டை கம்மாயை ஆழப்படுத்தி பறவைகள் சரணாலயம் அமைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் கிடப்பில் கிடக்கு, எதுவுமே நடக்காம இருக்கு. இதுபோல் ராமநாதபுரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 35 ஊரணிகள் இருந்தது. இதை பூரா இப்போ அவங்க அரசாங்க கணக்கெடுப்பில் 25 ஊரணி தான் காட்டுறாங்க. அதை தூர்வாரி அதை சுற்றி பேவர் பிளாக் கல்லெல்லாம் போட்டு நடைபயிற்சி பண்ணுற மாதிரி கொண்டு போய் அந்த ஊரணியை நீர்நிலையில் பாதுகாக்கிறோம்னு சொன்னாங்க. அதுவும் நிறைவேறாமல் இருக்கு. மீன்சார் கடல்சார் பல்கலைக்கழகம் தேவை. பிடிச்சிட்டு வர மீனை பதப்படுத்துறதுக்கு எந்த ஒரு விஷயமும் தொழிற்சாலை எதுவும் இல்லை. வரக்கூடிய எம்எல்ஏ இதை அவங்களுக்கு செஞ்சு தர நாங்கள் எதிர்பார்க்குறோம். பொதுவாக ராமநாதபுரத்தில் குடிநீர் வசதி ரொம்ப கம்மியாக இருக்கு. காவேரி கூட்டு குடிநீர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களில் இன்னும் பூர்த்தியாக வராமல் இருக்கு. நம்ம ராமநாதபுரத்தில் இது வரைக்கும் ஆண்கள் மேல்நிலை பள்ளியோ உயர்நிலை பள்ளியோ கிடையாது. அதிகபட்சம் 8ஆம் வகுப்பு வரையில் அந்த நடுநிலை பள்ளி மட்டும்தான் இருக்கு. அப்படி படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட வேற மாவட்டத்துக்கு தான் நம்ம ராமநாதபுரத்தில் வெளியில போக வேண்டியது விஷயம் இருக்கு.